ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு. எல்லா பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறோம். நைட் அப்படியே போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு படுத்தாச்சு சிங்கில். இப்போ எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு அதுதான் வேலை. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறோன்னா பூரி, பூரி செஞ்சுட்டு அதோட அதுக்கு தக்காளி தொட்டுக்க செஞ்சுருக்கோம். பூரியும் தக்காளி தொக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பூரி போட்டு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. அவங்கள கிளப்பி விட்டதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட். பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். துணி அங்கங்கேயா, பாத்திரம் எல்லாமே அங்கங்கே இருக்கும். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ண முடியும். எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சனில் பாருங்கள், கிச்சன்லேயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்குது நைட்டு கழுவுன பாத்திரம், இப்போ கொஞ்சம் காலையில் கழுவுன பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அங்கங்கே இருக்கிற பாத்திரம் அங்கங்கே இருக்குது. காலையில் ஒரு டைம் க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு சமைச்சிட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலாம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு எடுத்து பெட்டில் போட்டாச்சு. பெட்டில் போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி கூட்டியாச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. துவைச்சி துணியை எடுத்து பெட்டில் போட்டு
துவைக்கிறதுக்கான துணியெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஊற வச்சுட்டு கிச்சனும் எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. மாடு பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு கோழிங்களுக்கும் அரிசி போட்டுட்டு ஒன்று தான் இருந்துச்சு, மீதியெல்லாம் சாணி வார வச்சிருந்து காலையில் அதையும் எடுத்து கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜையும் வாஷிங் மிஷினும் ரிப்பேரில் இருந்துச்சு. அது சர்வீஸ் பார்க்க வந்திருந்தாங்க. அதையும் சர்வீஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.